எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா மதுரை விலாக் அப்படின்னு மொட்டையாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. என்னோட கொழுனா வீட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அதோட விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு மை சேனல் சமி விலாக்ஸ். ஒரு 11 o'clockலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வீட்லேயே முடிச்சாச்சு. ஏன்னா சீக்கிரம் கிளம்பணும் பிளான் பண்ணோம். ஆனால் எப்படியும் லேட் ஆகிடுச்சு. அதனால் வீட்லேயே முடிச்சாச்சு. இடையில என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் டீ சாப்பிடணும் போல் தோணுச்சு போல். ஏதோ ஒரு கடையில் என்ன ஊர் எதுன்னு கேட்காதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமாக தான் போகிறோம். அந்த கடையில் போய் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் பொண்ணுக்கு தான் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்தா. கேட்டுகிட்டே வந்துட்டு தான் டயர்ட் ஆகிட்டா. ஏன்னா காலையில் 6:30க்குலாம் எழுந்துட்டா. அப்படியே கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஃபைனலாக நாங்கள் மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகி ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டெலாம் சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி லஞ்சு அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டு பொரியல் இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க, வடைலாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். ஈவினிங் போல் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என் தம்பியுமே மதுரையில் தான் ஒர்க் பண்ணுறான். அவனையும் கூப்பிட்டுட்டு நேராக கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போயிட்டோம். நடந்து போகிற தூரம் அப்படிங்கிறதுனால நாங்கள் நடந்தே போயாச்சு. இங்கே கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நானும் என் கொழுனா ஒய்ஃபும் மதுரையில் கொஞ்சம் பைக்கில் போய் ஊர் சுற்றிட்டு இருந்தோம். ஊர் சுற்றி முடிச்சுட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயரில் படுத்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் சொல்லணும். மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டு என் கொழுனா ஒய்ஃப் ஆஃபீஸ் போயிட்டாங்க. லஞ்சு வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். லஞ்ச் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. என்னடா செருப்பு கடை கட்டுற அப்படின்னு பார்க்காதீங்க, அவங்க மாடியில் தான் அவங்களோட ஆஃபீஸ். இதுதான் என்னோடய தம்பியோட ஆஃபீஸுமே. கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் நடந்தே போனோம். அன்றைக்கின்னு பார்த்து இந்த ஹோட்டலில் அவ்வளோ கூட்டம். இடமே இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் உட்கார மாதிரி டேபிள் இருந்தது. அங்கே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் கிடச்சிச்சு. அங்கே நானும் என் கொழுனா ஒய்ஃபு என் மாமனார் 3 பேர் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எங்கள் பசங்களுக்கு மற்றவங்களுக்கு மட்டும் தான் நான் எல்லாமே ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. அவங்க எல்லாமே ஃபுல் கட்டியிருந்தாங்க. நாங்கள் எதுவுமே அந்தளவுக்கு சாப்பிடலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஜிகிர்தண்டா கடை இருந்தது. அங்கே மச்சா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே ஜிகிர்தண்டாலாம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாமே கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் கேமுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது என்ன ஷாப் நேம் தெரியல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோமே நிறைய ஃபுட் கோர்ட் இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் அந்த கேமுக்கு விளையாட போனோம். பே பண்ணிவிட்டு உள்ளே போனால் பெரியவங்க வரையும் சின்னவங்க வரையும் எல்லாருக்குமே கேம் விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. ஆனால் நாங்கள் எதுவும் விளையாடலை, சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்குலாம் போர் அடித்த மாதிரி இருந்தது. நானும் என் கொழுனா ஒய்ஃபும் இவங்க தான் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்கே என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதே ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. அவ்வளோ கடை சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஃபைனலாக ஒரு கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வரத்துக்குள்ளே மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாக எங்களை தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எல்லாருமே எங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணதே வந்துச்சு. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டின்னருமே வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. என் கோசிஸ்டரோட ஃப்ரெண்டோட கடைக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோன்னே கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்களுமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஹோட்டலில் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹோட்டலை பற்றி சொல்லி ஆகணும், சாப்பாடு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது மதுரையிலேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்களோட ஃப்ரெண்டு ஹோட்டலுங்கிறதுனால இதெல்லாம் சொல்லவே இல்லை, இது பர்சனலாகவே நான் சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்களோட பிளேட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ நாளைக்கு எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.